வணக்கம் நேயர்களே. இன்று ஜூன் 30 ஆனி மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை பிரதமை. முதலில் இன்றைய நேர விவரங்களை விரிவாக பார்த்துவிடுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. இந்த நேரத்தில் தடங்கள் இல்லாமல் காரியம் முடியும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. இந்த நேரத்தில் சுபகாரியம் செய்யலாம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய காரியங்களை தொடங்க வேண்டாம். ராகு காலம் தடங்கள் ஏற்படுத்தும் நேரம். யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. யமகண்ட நேரத்தில் விபத்து பயம் உண்டு. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் நல்ல காரியம் செய்யலாம். சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனசு அலைபாயும். முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. விநாயகர் வழிபாடு செய்தால் தடை நீங்கும். சூலம் வடக்கு. பரிகாரம் பால் குடித்துவிட்டு கிளம்பினால் தோஷம் நீங்கும். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த சேனலை பின்தொடருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிட்டால் நல்லது நடக்கும். மேலும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். மேஷம். மேஷம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வேலை விஷயமா நம்பி ஏமாற வாய்ப்பு உண்டு. ஆவணம் சரி பாருங்க. வியாபாரத்தில் கூட்டாளி மூலம் குழப்பம் வரும். தெளிவா பேசுங்க. ஆனா பழைய வாடிக்கையாளர் ஆதரவு தருவார். பணவரவு மத்திமம். எதிர்பார்த்த பணம் தாமதமாகும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஆனா குடும்ப செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். திட்டமிடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். சகோதரர் உதவி செய்வார். பிள்ளைகளால் பெருமை வரும். ஆனா மனைவியோடு சின்ன வாக்குவாதம் வரும். அனுசரிச்சு போனா சரியாகும். உடல் நலம் சீராக இருக்கும். தலைவலி இருந்தா குறையும். தூக்கம் முக்கியம். காதல் விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. திருமண முயற்சி வேகம் பெறும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வரும். சொந்தக்காரர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். சொத்து விஷயத்தில் பங்கு பேச்சு வரும். சட்டப்படி போனா ஜெயம் உண்டு. அ ல என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு தைரியம் கூடும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு பயணம் தொடங்கலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 8 மணி முதல் 8:40 மணி வரை நல்ல நேரம் என்பதால் அரசு காரியம் ஆரம்பிச்சா நன்மை. மாலை 2:10 மணி முதல் 2:55 மணி வரை சுப நேரமாகையால் அமைதியா இருந்தா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது ஒப்பந்தம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் காவி. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. தெய்வ வழிபாடு முறை. அங்காள பரமேஸ்வரிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து ஓம் அங்காளி தேவி போற்றி என்று 27 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு முன்னேற்றம். ரிஷபம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஏமாற்றம் தவிர்க்க கவனம் தேவை. வேலை விஷயமா நம்பி ஏமாற வாய்ப்பு உண்டு. ஆவணம் சரி பாருங்க. வியாபாரத்தில் கூட்டாளி மூலம் குழப்பம் வரும். தெளிவா பேசுங்க. ஆனா பழைய வாடிக்கையாளர் ஆதரவு தருவார். பணவரவு மத்திமம். எதிர்பார்த்த பணம் தாமதமாகும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஆனா குடும்ப செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். திட்டமிடுங்க. குடும்பத்தில் பொறுமை தேவை. பேச்சில் கவனம் இல்லைன்னா வாக்குவாதம் வரும். அமைதியா இருங்க. தாயார் உடல்நிலை கவனம். உடல் நலம் மத்திமம். கண் எரிச்சல் வரலாம். திரை பார்ப்பதை குறைங்க. காதல் விஷயத்தில் தவறான புரிதல் வரும். விளக்கம் கொடுங்க. திருமண பேச்சு தள்ளி போகும். நண்பர்கள் மூலம் எச்சரிக்கை தகவல் வரும். சொந்தக்காரர்கள் மத்தியில் மன கஷ்டம் வரும். ஒதுங்கி இருங்க. சொத்து விஷயத்தில் ஏமாற்று பேர் கவனம். ஆவணம் இல்லாமல் நம்ப வேண்டாம். இ உ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு எதையும் 2 முறை சரி பாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு முக்கிய முடிவு தவிர்க்கணும். நன்மையுண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 8 மணி முதல் 8:40 மணி வரை நல்ல நேரம் என்பதால் அரசு காரியம் ஆரம்பிச்சா நன்மை. மாலை 2:10 மணி முதல் 2:55 மணி வரை சுப நேரமாகையால் அமைதியா இருந்தா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் காவி.
இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. தெய்வ வழிபாடு முறை: அங்காள பரமேஸ்வரிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து ஓம் அங்காளி தேவி போற்றி என்று 27 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு ஏமாற்றம். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அன்பு உண்டு. வேலை விஷயமா சக ஊழியர் அன்பு காட்டுவார். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் நட்பாக பேசுவார். ஆனா வேலை பளு கூடும். பகிர்ந்து செய்யுங்க. பணவரவு சுமார். சிறு தொகை பல வழியில் வரும். சேமிக்க முடியும். ஆனா உறவினருக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. மனசுக்கு திருப்தி. குடும்பத்தில் அன்பு பெருகும். கணவன் மனைவி உறவு இனிக்கும். பிள்ளைகள் பாசமா இருப்பாங்க. ஆனா அக்கம் பக்கம் பேச்சு வரும். காதில் வாங்க வேண்டாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். நுரையீரல் பலம் கூடும். மூச்சு பயிற்சி செய்தால் நல்லது. காதல் விஷயத்தில் அன்பு உண்டு. பரிசு கொடுப்பீங்க. திருமண வாழ்வில் காதல் கூடும். சமூகத்தில் மரியாதை கூடும். சொந்தக்காரர்கள் புகழ்வார்கள். சொத்து விஷயத்தில் பூர்வீக சொத்து மூலம் வருமானம் உண்டு. ஆனா ஆவணம் கேட்டு வாங்குங்க. கா சா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு இனிமையான பேச்சு காரியம் சாதிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு தொடர்பு ஆரம்பிக்கலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 8:15 மணி முதல் 8:40 மணி வரை நல்ல நேரம் என்பதால் நட்பு வட்டம் விரிவாக்கினா நன்மை. மாலை 2:30 மணி முதல் 2:55 மணி வரை சுப நேரமாகையால் அன்பா பேசினா காரியமாகும். மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் பயணம் தவிர்க்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராதாகிருஷ்ணர். தெய்வ வழிபடும் முறை: ராதாகிருஷ்ணருக்கு முல்லை மாலை சாற்றி வெண்ணெய் நெய்வேத்தியம் வைத்து ஹரே கிருஷ்ணா என்று 54 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு அன்பு. கடகம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இன்பம் உண்டு. வேலை விஷயமா மேலதிகாரி பாராட்டுவார். வியாபாரத்தில் புது ஆர்டர் வரும். ஆனா வேலையாட்கள் லீவு போட்டா சிரமம் வரும். சமாளிங்க. பணவரவு மகிழ்ச்சி தரும். எதிர்பாராத போனஸ் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. ஆனா தண்ணீர் சம்பந்தமா சிறு செலவு வரும். சரி செய்யுங்க. குடும்பத்தில் இன்பம் பொங்கும். தாயார் ஆசி கிடைக்கும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பாங்க. ஆனா குடும்பத்தில் யார் பெரியவன் என்ற போட்டி வரும். விட்டு கொடுங்க. உடல் நலம் நன்றாக இருக்கும். முதுகு வலி இருந்தா குறையும். யோகா செய்தால் நல்லது. காதல் விஷயத்தில் இன்பமான செய்தி வரும். திருமண ஏற்பாடு நடக்கும். சுப நிகழ்ச்சிக்கு போவீங்க. சொந்தக்காரர்கள் மூலம் விருந்து உண்டு. சொத்து விஷயத்தில் பூர்வீக சொத்து மூலம் வருமானம் உண்டு. ஆனா ஆவணம் கேட்டு வாங்குங்க. சு ஹா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு மனசு சந்தோஷமாயிருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு பொது மேடை பேசலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 8:25 மணி முதல் 8:45 மணி வரை நல்ல நேரம் என்பதால் சுபகாரியம் பேசினா நன்மை. மாலை 2:30 மணி முதல் 3 மணி வரை சுப நேரமாகையால் வீட்டு வேலை ஆரம்பிச்சா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் பயணம் தவிர்க்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். தெய்வ வழிபடும் முறை: அமிர்த கடேஸ்வரருக்கு வில்வ மாலை சாற்றி பால் அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய என்று 108 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு இன்பம். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிரீதி உண்டு. வேலை விஷயமா உங்க மேல் பிரியம் கூடும். வியாபாரத்தில் பிரபலம் மூலம் வாய்ப்பு வரும். ஆனா போட்டியாளர் மூலம் பொறாமை வரும். கண்டுக்காதீங்க. பணவரவு நன்றாக இருக்கும். கௌரவ செலவு செய்வீங்க. மதிப்பு கூடும். ஆனா ஆடம்பரம் வேண்டாம். அளவாயிருங்க. குடும்பத்தில் அன்பு பெருகும். தந்தை ஆசி கிடைக்கும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பாங்க. ஆனா குடும்பத்தில் யார் பெரியவன் என்ற போட்டி வரும். விட்டு கொடுங்க. உடல் நலம் நன்றாக இருக்கும். முதுகு வலி இருந்தா குறையும்.
யோகா செய்தால் நல்லது. காதல் விஷயத்தில் பிரீதி உண்டு, பரிசு கொடுப்பீங்க. திருமண வாழ்வில் காதல் கூடும், சமூகத்தில் மரியாதை கூடும், சொந்தக்காரர்கள் புகழ்வார்கள். சொத்து விஷயத்தில் பூர்வீக சொத்து மூலம் வருமானம் உண்டு, ஆனா ஆவணம் கேட்டு வாங்குங்க. மா டா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு கம்பீரம் கூடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு பொது மேடை பேசலாம், நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:59 மணி முதல் 8:35 மணி வரை நல்ல நேரம் என்பதால் தலைமை பொறுப்பு ஏற்றா நன்மை. மாலை 2:05 மணி முதல் 2:45 மணி வரை சுப நேரமாகையால் புகழ் வேலை செய்தா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் ஆணவம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. தெய்வ வழிபடும் முறை: ராஜராஜேஸ்வரிக்கு செந்தாமரை மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்று 51 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு பிரீதி. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நிறைவு உண்டு. வேலை விஷயமா பாதியில் நின்ற வேலை முடியும். வியாபாரத்தில் கணக்கு சரியாகும், ஆனா சின்ன தவறு வரும். 2 முறை சரி பாருங்க. பணவரவு நிறைவு தரும், கடன் அடைபடும், சேமிப்பு உயரும், ஆனா மருந்து செலவு வரும். உடல் முக்கியம். குடும்பத்தில் நிறைவான சூழல் உண்டு. தாய்மாமன் வழி உதவி வரும். பிள்ளைகள் கடமை உணர்வாங்க, ஆனா வீட்டு வேலை பளு கூடும். பகிர்ந்துக்கோங்க. உடல் நலம் தேரும். வயிறு குடல் உபாதை குணமாகும். செம்பு பாத்திர தண்ணீர் குடிங்க. காதல் விஷயத்தில் நிறைவான பதில் வரும். திருமண தடை நீங்கும். தியானம் மூலம் மன அமைதி கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். சொத்து விஷயத்தில் பழைய வழக்கு முடிவுக்கு வரும், ஆனா ஆவணம் மறைச்சு வைக்காதீங்க. ப த என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்றைக்கு சுத்தம் ஒழுங்கு வெற்றி தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு கணக்கு முடிக்கலாம், நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை நல்ல நேரம் என்பதால் முடிக்க வேண்டிய வேலை செய்தான் நன்மை. மாலை 2:45 மணி முதல் 3 மணி வரை சுப நேரம் ஆகையால் கடன் அடைச்சா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் குறை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சந்தானலக்ஷ்மி. தெய்வ வழிபடும் முறை: சந்தானலக்ஷ்மிக்கு மல்லிகை மாலை சாற்றி பால் பாயசம் நெய்வேத்தியம் வைத்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் என்று 45 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு நிறைவு. துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புகழ் உண்டு. வேலை விஷயமா நீதி கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளி மூலம் புகழ் வரும், ஆனா லாபம் பிரிக்கும் போது சிறு பிரச்சனை வரும். நியாயமா பேசுங்க. பணவரவு கௌரவமாக இருக்கும். வெளிநாடு தொடர்பு பணம் தரும், ஆனா வழக்கு செலவு வரும், தயாராயிருங்க. குடும்பத்தில் சமநிலை வேணும். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுக்கணும். மாமியார் மருமகள் உறவு சீராகும், ஆனா சொந்தக்காரர்கள் மத்தியில் பாரபட்சம் பேச்சு வரும், நடுநிலையா இருங்க. உடல் நலம் நன்றாக இருக்கும். சிறுநீரகம் சுத்தமாகும். தண்ணீர் அதிகம் குடிங்க. காதல் விஷயத்தில் புகழ்ச்சி உண்டு. திருமண வாழ்வில் சமநிலை வரும். நீதிமன்ற விஷயம் சாதகமாகும். சொந்தக்காரர்கள் மூலம் நியாயம் கிடைக்கும். சொத்து விஷயத்தில் பழைய வழக்கு முடிவுக்கு வரும், ஆனா ஆவணம் மறைச்சு வைக்காதீங்க. ந ரோ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்றைக்கு உள்ளுணர்வு வழிகாட்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு மருத்துவம் பார்க்கலாம், நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 மணி முதல் 8:20 மணி வரை நல்ல நேரம் என்பதால் நியாயம் கேட்டா கிடைக்கும். மாலை 2:25 மணி முதல் 2:40 மணி வரை சுப நேரம் ஆகையால் சமரசம் பேசினா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் ஒருதலை பட்சம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீதி தேவன். தெய்வ வழிபடும் முறை: நீதி தேவனுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் தர்மராஜாய நம என்று 36 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு புகழ். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நலம் உண்டு. வேலை விஷயமா ஆராய்ச்சி வெற்றி தரும். வியாபாரத்தில் மறைமுக லாபம் வரும், ஆனா ரகசிய எதிரி மூலம் தொல்லை வரும், ஜாக்கிரதை. பணவரவு இருக்கும். பங்கு வர்த்தகம் லாபம் தரும், ஆனா மருத்துவ செலவு கொஞ்சம் வரும். குடும்பத்தில் ரகசியம் காக்கணும். மனைவி மூலம் ஆதரவு உண்டு. மூத்தவர் ஆசி கிடைக்கும்.
ஆனா சொந்தக்காரர்கள் மூலம் மனக்கசப்பு வரும். பேசி தீருங்க. உடல் நலம் தேரும். இரத்த சம்பந்த உபாதை குணமாகும். செம்பு பாத்திர தண்ணீர் குடிங்க. காதல் விஷயத்தில் ரகசிய சந்திப்பு உண்டு. திருமண தடை நீங்கும். தியானம் மூலம் மன அமைதி கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். சொத்து விஷயத்தில் பழைய வழக்கு முடிவுக்கு வரும். ஆனா ஆவணம் மறைச்சு வைக்காதீங்க. ரோ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்றைக்கு உள்ளுணர்வு வழிகாட்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு மருத்துவம் பார்க்கலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 மணி முதல் 8:20 மணி வரை நல்ல நேரம் என்பதால் முடிக்க வேண்டிய வேலை செய்தால் நன்மை. மாலை 2:25 மணி முதல் 2:40 மணி வரை சுப நேரம் ஆகையால் சமரசம் பேசினா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் ஒருதலை பட்சம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சந்தானலட்சுமி. தெய்வ வழிபடும் முறை: சந்தானலட்சுமிக்கு மல்லிகை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் என்று 45 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு நலம். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டு உண்டு. வேலை விஷயமா குருஸ்தானத்தில் இருப்பவர் பாராட்டுவார். வியாபாரத்தில் வெளியூர் ஆர்டர் வரும். ஆனா அதிக நம்பிக்கை ஆபத்து. எல்லாம் சரி பாருங்க. பண வரவு உயரும். வெளிநாடு தொடர்பு லாபம் தரும். தானம் செய்வீங்க. ஆனா பயண செலவு அதிகமாகும். திட்டமிடுங்க. குடும்பத்தில் குரு பார்வை உண்டு. பிள்ளைகள் மூலம் பெருமை வரும். ஆன்மீக நிகழ்ச்சி நடக்கும். ஆனா தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரும். மரியாதையா கேளுங்க. உடல் நலம் நன்றாக இருக்கும். பலம் கூடும். மஞ்சள் சேர்த்தா நல்லது. காதல் விஷயத்தில் உண்மையான அன்பு கிடைக்கும். திருமண யோகம் பலமாக இருக்கு. தூர பயணம் உண்டு. ஆலய தரிசனம் கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மூலம் நல்ல செய்தி வரும். சொத்து விஷயத்தில் தர்மஸ்தாபனம் பேச்சு வரும். நியாயமா நடங்க. தா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு குருபலம் அதிகம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு ஆன்மீக பயணம் போகலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 மணி முதல் 8:15 மணி வரை நல்ல நேரம் என்பதால் குருவை சந்திச்சா நன்மை. மாலை 2 மணி முதல் 2:30 மணி வரை சுப நேரம் ஆகையால் தானம் செய்தா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது முதலீடு வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருமை கலந்த நீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. தெய்வ வழிபடும் முறை: வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சாஸ்தாய நம என்று 108 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு பாராட்டு. மகரம். மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உயர்வு உண்டு. வேலை விஷயமா கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுமையா இருந்தா லாபம் வரும். ஆனா வேலையாட்கள் பிரச்சனை வரும். கண்டிப்போடு நடந்துக்கோங்க. பண வரவு சீராக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் சுமை குறையும். ஆனா இரும்பு சம்பந்த செலவு வரும். வாகனம் கட்டிடம் சரி பாருங்க. குடும்பத்தில் பொறுப்பு கூடும். மூத்தவர் போல நடந்துக்க வேண்டி வரும். மனைவி ஒத்துழைப்பு உண்டு. ஆனா வீட்டில் சலிப்பு வரும். மாற்றம் தேவை. உடல் நலம் தேறி வரும். மூட்டு கால்வலி குறையும். நல்லெண்ணெய் தேய்த்து குளிங்க. காதல் விஷயத்தில் நிதானம் தேவை. அவசரப்படாதீங்க. திருமண பேச்சு மெதுவா நகரும். பொறுமை வேணும். வயதானவர்கள் ஆசி கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மூலம் பொறுப்பு வரும். சொத்து விஷயத்தில் பூர்வீக சொத்து கைக்கு வரும். ஆனா பராமரிப்பு செலவு வரும். என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு கடமை உணர்வு வெற்றி தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு நிலம் சம்பந்தமா முடிவெடுக்கலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 மணி முதல் 8:15 மணி வரை நல்ல நேரம் என்பதால் கடின வேலை ஆரம்பிச்சா நன்மை. மாலை 2 மணி முதல் 2:30 மணி வரை சுப நேரம் ஆகையால் மூத்தோர் ஆசி வாங்கினா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது முதலீடு வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருமை கலந்த நீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாஸ்தா. தெய்வ வழிபடும் முறை: சாஸ்தாவுக்கு வடை மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சாஸ்தாய நம என்று 18 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு உயர்வு. கும்பம். கும்பம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு உண்டு.
வேலை விஷயமா நண்பர்கள் மூலம் வாய்ப்பு வரும். வியாபாரத்தில் புது யுக்தி லாபம் தரும். ஆனா கூட்டாளி மூலம் குழப்பம் வரும். தெளிவா பேசுங்க. பணவரவு எதிர்பாராத வழியில் வரும். நண்பர் கடன் தருவார். முதலீடு செய்யலாம். ஆனா மின்னணு பொருள் பழுதாகி செலவு வரும். உத்தரவாதம் பாருங்க. குடும்பத்தில் நண்பர்கள் போல பழகுவீங்க. பிள்ளைகள் புதுமையா யோசிப்பாங்க. வீட்டில் சுதந்திரம் இருக்கும். ஆனா பெரியவர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பொறுமையா விளக்குங்க. உடல் நலம் நன்றாக இருக்கும். நரம்பு மண்டலம் பலம் பெறும். பிராணாயாமம் செய்தால் நல்லது. காதல் விஷயத்தில் நட்பு காதலாக மாறும். திருமண வாழ்வில் புதுமை வரும். சமூக வலைத்தளம் மூலம் நல்ல தொடர்பு கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மூலம் வித்தியாசமான உதவி வரும். சொத்து விஷயத்தில் கூட்டு முதலீடு லாபம் தரும். ஆனா ஆவணம் தெளிவாயிருக்கணும். ஞா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு புதுமை வெற்றி தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு தியானம் ஆரம்பிக்கலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 8:30 மணி முதல் 8:45 மணி வரை நல்ல நேரம் என்பதால் நண்பர்களை சந்திச்சா நன்மை. மாலை 2 மணி முதல் 2:15 மணி வரை சுப நேரமாகையால் புது முயற்சி செய்தா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் குழப்பம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் கலந்த நீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். தெய்வ வழிபடும் முறை: விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் கம் கணபதையே நம என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு ஆதரவு மீனம். மீனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை உண்டு. வேலை விஷயமா வெளிநாடு வாய்ப்பு வரும். வியாபாரத்தில் ஏற்றுமதி லாபம் தரும். ஆனா மறைமுக செலவு வரும். கணக்கு பாருங்க. பணவரவு தாமதமாக வந்தாலும் நிறைவாக வரும். தானம் செய்வீங்க. மன நிம்மதி கிடைக்கும். ஆனா மருத்துவமனை செலவு வரும். இன்சூரன்ஸ் பாருங்க. குடும்பத்தில் தியாகம் செய்வீங்க. தாயார் உடல்நிலை கவனம். கணவன் மனைவி புரிதல் வேணும். ஆனா தனிமை விரும்புவீங்க. கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருங்க. ஓய்வு முக்கியம். காதல் விஷயத்தில் கனவு அதிகம். யதார்த்தம் புரிஞ்சுக்கோங்க. திருமண தடை விலக தெய்வ பலம் வேணும். ஆன்மீக பயணம் போவீங்க. சொந்தக்காரர்கள் மூலம் வெளிநாடு செய்தி வரும். சொத்து விஷயத்தில் வெளியூர் சொத்து லாபம் தரும். ஆனா ஆவணம் தெளிவா இல்லனா விட்டுடுங்க. ச என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு கற்பனை வளம் அதிகம். பூரட்டாடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு தியானம் ஆரம்பிக்கலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 8:30 மணி முதல் 8:45 மணி வரை நல்ல நேரம் என்பதால் தியானம் செய்தா நன்மை. மாலை 2 மணி முதல் 2:15 மணி வரை சுப நேரமாகையால் தானம் செய்தா நன்மை. மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம் என்பதால் குழப்பம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கடல் நீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. தெய்வ வழிபடும் முறை: தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே என்று 16 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு பொறுமை. இன்றைய செவ்வாய்க்கிழமை பிரதமை நன்னாளில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு பகிருங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.